பேச்சுவார்த்தை குழுவுடன் இரண்டாவது கட்டமாக இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் விடுதலை சிறுத்தைகளுக்கான 8 தொகுதிகளை அடையாளம் கண்டிருக்கிறோம். பேச்சுவார்த்தை குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் TR பாலு அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நானும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளோம். கையெழுத்தாகிவிட்டது. முறைப்படி அதிகாரபூர்வமாக கூட்டணியின் தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் விரைவில் அறிவிப்பார். திருப்திகரமான சுமூகமான அளவில் பேச்சுவார்த்தை நடந்தது. விரும்பிய தொகுதிகள் கிடைத்துள்ளன. அது 2 நாள் தெரியும். இது நாளைக்கு தெரிஞ்சிடும். அதிகாரபூர்வமாக முதல்வர் தான் அறிவிப்பார். கூட்டணி தலைவர் தான் அறிவிப்பார். எதுவாக இருந்தாலும் அவர் அறிவிப்பார். அது தெரியல. அது எல்லா கட்சியும் முடிச்ச பிறகு அவர் அறிவிப்பார். இன்னும் ஒரு கட்சிகள் பேசிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். இன்னைக்கு இரவே கூட முடிஞ்சிடலாம். இன்னைக்கு இரவே முடிஞ்சுச்சுன்னா நாளை காலையில் அறிவிப்பார். இவ்வளவு நேரத்துக்கான காரணம் சார், ஏன்னா தொடர்ந்து நீங்க கேட்ட தொகுதிகளையே மற்ற கூட்டணி கட்சிகளும் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அங்க இருக்கும், விட்டு கொடுக்கறதுல திருப்திகரமா இருக்குமா? நேற்று சொன்ன மாதிரி தான் நிறைய கூட்டணி கட்சிகள் நாங்க கேட்கறது இன்னொரு கட்சி கேட்பாங்க, அவங்க கேட்கறது நாங்க கேட்போம். உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதியா இருந்தா அதெல்லாம் நாளைக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நாங்க தான் முடிச்சுட்டு வந்துட்டோமே. இழுபறி இல்லை. இது அதிகாரபூர்வமாக என்னென்ன தொகுதிகள் அறிவிக்கப்பட்ட பிறகு வேட்பாளர் பட்டியலில் இருக்கு. திமுக கூட்டணியில் கடைசி நேரத்திலாவது ஏதேனும் பிரச்சனை எழாதா வெடிக்காதா என்ற எதிர்பார்ப்போடு காத்திருப்பவர்கள் மீண்டும் மீண்டும் ஏமாறப் போகிறார்கள். அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது அவர்கள் சொல்வதைப் போல இழுபறி ஏதும் இல்லை. 10க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் ஒரு கூட்டணியில் இருக்கிற போது தனித்தனியே ஒவ்வொரு கட்சியையும் அழைத்து பேசுகிற போது ஒரு கட்சி கேட்கிற தொகுதிகளை இன்னொரு கட்சி கேட்கும் நிலை இருக்கிற போது இந்த தாமதம் ஏற்படத்தான் செய்யும். ஆகவே இதை அவர்கள் இழுபறி என்கிறார்கள். அப்படி எந்த இழுபறியும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இன்று இரவே அல்லது நாளை காலை அனைத்து தொகுதிகளும் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட பின்னர் முதல்வர் அதிகாரபூர்வமாக அறிவிப்பார். அதிமுக கூட்டணியில அது பற்றி எங்கள் கூட்டணியில் உள்ள கட்சிகள் தான் கவலைப்பட வேண்டுமே தவிர நாங்கள் தோற்க வேண்டும் என்று கருதுகிறவர்கள் அல்லது வெற்றி வாய்ப்பை இழக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் கவலைப்படுவதில் அர்த்தமில்லை. அது பாண்டிச்சேரியில் எப்பவுமே அது மாதிரி தான் இருக்கும். அதாவது தொகுதி பங்கீடு நடந்தாலும் கூட சுயேட்சை என்கிற பெயரில் வேட்புமனு தாக்கல் செய்வது, அது அந்த பிரச்சனைகளுடைய தேர்தலை சந்திப்பது என்பது நீண்ட காலமாக களத்தில் சந்திக்கிற ஒன்றுதான். இப்போதும் அந்த நிலை இருக்கிற சூழல் நிலவுகிறது. ஆனால் ஒப்பந்தப்படி 16 இடங்களில் காங்கிரஸ் அதிகாரபூர்வமாக வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. அதேபோல ஒப்பந்தப்படி திமுக 13 இடங்களில் போட்டியிடுகிறது. எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு தொகுதி உட்பட நாங்கள் 3 தொகுதிகளில் ஏற்கனவே
அதை சேர்த்து 3 தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவித்தோம். அதன்படி எங்கள் கட்சியின் சார்பில் 3 தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள். எங்களுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கிற பானை சின்னம் பாண்டிச்சேரிக்கும் வழங்க வேண்டும் என்று நாங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு 24ஆம் தேதி கடிதம் எழுதினோம். ஆனால் அவர்கள் இதுவரையில் பானை சின்னத்தை எங்களுக்காக ஒதுக்கவில்லை. எனவே சுயேட்சை சின்னத்தை கேட்டு பெற்றிருக்கிறார்கள். சுயேட்சை சின்னத்திலேயே எங்கள் கட்சி வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள். அது தேர்தல் முடிவில் தான் தெரியும், பின்னடைவா வெற்றியா என்பது. முதியவர்களுக்கா புதியவர்களுக்கா? அதுவும் ஒரு நாள்ல முடியும். 24 ஹவர்ஸ் தெரிஞ்சிடும். அதே போல 24 மணி நேரத்தில் அதிமுக கூட்டணியில் புரட்சி பாரதம் கட்சிக்கு 3 தொகுதிகள் அளிப்பதா உறுதி அளித்துட்டு அவங்க வந்த உடனே ஒரு தொகுதி மட்டும் கொடுத்துட்டு போக சொல்லியிருக்காங்க. அந்த இதை எப்படி பார்க்குறீங்க? உறுதி அளித்துட்டு ஒரு கட்சிக்கு கடைசி நேரத்தில் ஒரு தொகுதி மட்டும் ஒதுக்குவது என்பதை இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எங்கள் அணியில் இருக்கிறவங்க யாரும் பேசுறதில்ல. அவங்கள பற்றி அவங்க கட்சிக்குள்ள அவங்க கூட்டணிக்குள்ள இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் திமுக தரப்பிலிருந்து யாரும் திமுக கூட்டணியின் தரப்பிலிருந்து பேசுவதில்லை. அங்கே இந்த மாதிரியான நெருக்கடிகள் அல்லது சின்ன சின்ன கட்சிகளுக்கு தருகிற நெருக்கடிகள் அவங்களும் அதே மாதிரி தான் ரெட்டடையில் தான் நிற்கணும், தாமரையில் தான் நிற்கணும் அப்படின்னு அந்த தோழமை கட்சிகளுக்கு நெருக்கடி தருகிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸுக்கு 5 தொகுதியை கொடுத்துவிட்டு அதை தாமரை சின்னத்தில் தான் நிற்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த மாதிரியான பிரச்சனைகளை நாங்கள் யாரும் சுட்டிக்காட்டுவதில்லை. ஆனால் திமுக கூட்டணியில் இந்த மாதிரியான தாமதம் ஏற்பட்டால் கூட இன்னும் இழுபறி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி எதுவும் இல்லை. நாளை அல்லது நாளை மாலை, நாளை காலை அல்லது நாளை மாலை முதல்வர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அனைத்து கட்சிகளுக்குமான தொகுதி விவரங்களை அறிவிப்பார். பெரம்பூர்ல தமிழக வெற்றி கழகத்துடைய தேர்தல் பொறுப்பிற்கு காவல்துறை அனுமதி மறுத்திருக்காங்க. ஜனநாயகத்தின் மீது நடத்தக்கூடிய பாசிச தாக்குதல் விஜய் குற்றம் சாட்டியிருக்காரு. இப்போ எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இதுக்கு திமுக பொறுப்பு ஏற்க முடியாது. இப்போ திமுக கையில் அல்லது முதலமைச்சர் கையில் அந்த அதிகாரம் இல்லை. எலெக்ஷன் கமிஷன் தான்